ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேகாய் விலாக்ஸ். ஆக்சுவலி என்னோடய பப்பிக்கு இன்னும் உடம்பு சரியாகலை. அவளுக்கு இப்போ லாஸ்ட்டாக பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வீக்காக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் பிளட் தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு சில விஷயம் புரிஞ்சுது. இதையுமே சில பேர் பிஸ்னஸாக தான் பார்க்குறாங்க, பிஸ்னஸாக தான் பண்ணுறாங்க அப்படின்றது. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், ஏன்? அதுவும் உயிர் தானே, ஏன் இப்படிலாம் இருக்கீங்க? எல்லாத்தையுமே பிஸ்னஸாக பார்த்தா அப்போ ஹியூமனிட்டிக்கு எப்போ தான் பேச்சு வரும்னு எனக்கு புரியவே இல்லை. அதே போல் நான் எல்லாரையுமே ஒரு விஷயம் கேட்குறேன், உங்களோட டாக் 1 to 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்கள் நியர்பை கிளினிக்லேயோ இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ தயவு செஞ்சு பிளட் டொனேட் பண்ணுங்கள். யாராச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, நான் பிளட் டொனேட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்டில் பிங்க் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்ன பண்ணணுன்ற ப்ரொசீஜரும் நான் சொல்கிறேன். நீங்கள் போய் தாராளமாக கொடுக்கலாம் பிளட்டை. அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் மட்டும்தான் நான் இதை செய்வேன். யாருமே காசு கொடுத்தா தான் கொடுப்பேன்றதா தயவு செஞ்சு வராதிங்க ப்ளீஸ். நான் அதையும் சொல்லிடுறேன். இந்த பிஸ்னஸாக பார்க்குற யாருமே இதை பண்ணாதீங்க. இதுவும் ஒரு ஹியூமனிட்டி, அதுவும் ஒரு உயிர் தானே. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியவே மாட்டேங்குது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் இதை பார்த்துட்டு முன் வந்தீங்க அப்படின்னாலுமே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு யாருன்னா கண்டிப்பாக கொடுக்குறீங்க, கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் பிங்க் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக நான் ஹெல்ப்பும் பண்ணுவேன். இதுக்கு நான் கேரண்டி அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்வேன். அதே போல் என் பொண்ணு அவள் சுத்தமாக இன்டேக்கே எடுத்துக்கல. என் பொண்ணு கன்சோல் பண்ணிகிட்ருக்கா அவளை. ப்ளீஸ் ஸ்புக்கி சாப்பிடு. அவள் அவளை அக்கான்னு தான் சொல்லி சொல்லி அவளுக்கு பழக்கியிருக்கோம். சாப்பிடு, ஏன் நீ சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிகிட்ருக்கா. லைக் இப்போ பிளட் ஏற்றிட்டு வந்ததுக்கப்புறம் தான் லைட்டாக அவள் எழுந்து நின்று எங்களை பார்க்குறா. அதுதான் உண்மை. எழுந்து நின்று அவள் இப்போ தான் எங்களை பார்க்கவே பார்க்குறா. அவள் என்னெல்லாம் பேசியிருக்கா அப்படின்றத நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக. ஏன்னா அவள்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் கூட அவ்வளோ விளாடுவா. அவள் இவ்வளோ டல்லாக இருக்கிறது என் பொண்ணாலேயே அக்செப்ட் பண்ண முடியல. அப்போ எங்களை யோசிச்சு பாருங்கள். பிறந்ததுலேருந்து என் பொண்ணு அவள் கூட தான் இருக்கா. அவளை ரொம்ப கன்சோல் பண்ணி வச்சிட்ருப்பா. என்னோடய பூக்கியுமே, என்னோடய டாக் பேஸ் பூக்கி, அவளுமே அவள் எதனா பண்ணுறா அப்படின்னா அசையக்கூட மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டாள். அவ்வளோ சூப்பராக அவளை பேம்பர் பண்ணிப்பாள். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்கள் டாக் எதுவுமே கேஷுவலாக விட்டுறாதீங்க. சர்ச் பண்ணி பண்ணுங்கள். யாருன்னா பிளட் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில்